வணக்கம். இது தாய் வீடு மாத இதழ், மார்ச் மாதம் 2026 ஆண்டு. கட்டுரை தலைப்பு: கம்பனின் கருவூலம் திறந்து. கட்டுரை ஆக்கமும் குரல் பதிவும் மாவிலி மைந்தன் சீனா சண்முகராஜா. பகுதி 47. சென்ற மாத தாய் வீடு இதழில் கம்பராமாயணம் ஆரண்ய காண்டத்தின் 7வது படலமாகிய மாரீசன் வதைப்படலத்தில் தண்டகாரண்யத்திலிருந்து புறப்பட்ட சூர்ப்பனகை ராவணனின் அரண்மனையின் வாசலை வந்தடைவதைத் தொடர்ந்து அங்கே நிகழ்ந்தனவற்றை கம்பரின் கவிநயம் சொட்டும் செய்யுளோடு சுவைத்து மகிழ்ந்தோம். அங்கே வந்த சூர்ப்பனகை தனக்கு நடந்தனவற்றை ராவணனிடம் கூற கொதித்தெழுந்த ராவணன், உனக்கு அவர்கள் இவ்வாறு தீங்கிழைக்க அவர்களுக்கு நீ செய்த குற்றம் என்ன என்று கேட்டதற்கு சூர்ப்பனகையின் விடை இவ்வாறு வருகிறது: என் வயின் உற்ற குற்றம் யாவர்க்கும் எழுதொணாத தன்மையன் ராமனோடும் தாமரை தவிரப் போந்தாள், மின்வயின் மருங்கு கொண்டாள், வேவயின் மென்தோள் கொண்டாள், பொன்வயின் மேனி கொண்டாள், பொருட்டினாற் புகுந்ததென்றாள். கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 626வது செய்யுள். என் வயின் உற்ற குற்றம், என் மீது உள்ள குற்றம் என்னவென்றால், தாமரை தவிர தனக்கு இருப்பிடமான செந்தாமரை மலரை விட்டு யாவர்க்கும் எழுதொணாத தன்மையன் ராமனோடும் பூந்தாள். எத்துணை வல்லவராலும் ஓவியமாக கூட வரைய முடியாத வடிவழகு கொண்டவனான ராமனுடனே வந்தவளும், மின்வயின் மருங்கு கொண்டாள், மின்னல் போன்ற இடையை பெற்றவளும், வேவயின் மென்தோள் கொண்டாள், மூங்கலை போன்ற மெல்லிய தோள்களை உடையவளும், பொன்வயின் மேனி கொண்டாள், பொருட்டினாற் புகுந்ததென்றாள். பொன்னை போன்ற நிறத்தையுடைய உடலழகை பெற்றவளுமான ஒரு பெண்ணினால் இது நிகழ்ந்ததென்கிறாள். அந்த ராமனுடன் ஒரு கட்டழகி வந்துள்ளாள். அவளை உனக்காக்கி உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நான் கருதியதுதான் நான் செய்த குற்றம் என்கிறாள் சூர்ப்பனகை. அந்த பெண் அவளது இருப்பிடமான தாமரையை விட்டு வந்தவள் என்பதால் அது அவளை திருமகள் என்று குறிப்பால் உணர்த்துவதாக இருக்கிறது. சீதையின் இடையையும் தோளையும் உடலையும் உவமை நயத்துடன் கம்பர் வருணித்திருப்பது சிறப்பு. சீதை மின்னலிடம் இடையையும் மூங்கிலிடம் தோள்களையும் பொன்னிடம் உடலையும் பெற்றுக்கொண்டாள் என்று வருணிப்பதாகவும் சில உரையாசிரியர்கள் பொருள் கொள்வர். இராவணன் அவள் யார் என விசாரிக்க சூர்ப்பனகை ராவணனிடம் சீதையின் மீது காம இச்சையை ஏற்படுத்துவதற்காக அவளின் உடல் உறுப்புகளை வர்ணித்து விவரிப்பதாக மேலும் 14 செய்யுள்களிலே கம்பரின் வருணனை வருகிறது. அத்துணை செய்யுள்களிலும் வருவது போல் சீதையின் அழகை சூர்ப்பனகை சொல்லி இருப்பாளோ தெரியாது. ஆனால் சூர்ப்பனகை வாயிலாக கம்பரே தனது கற்பனையில் சீதையின் அழகில் மூழ்குவது மட்டும் தெரிகிறது. மஞ்சொக்கும் அழக ஓதி மலையொக்கும் வடித்த கூந்தல் பஞ்சொக்கும் அடிகள் செய்ய பவளத்தின் விரல்கள் ஐய, அஞ்சொற்கள் அமுதின் அள்ளி கொண்டவள் வதனம் மைதீர் கஞ்சத்தின் அளவீற்றேனும் கடலினும் பெரிய கண்கள். கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 629வது செய்யுள். மஞ்சொக்கும் அழக ஓதி, அள்ளி முடிக்கப்பட்ட கூந்தல் மேகத்தை ஒத்ததாகும். மலையொக்கும் வடித்த கூந்தல், வார்ந்து தாளவிடப்பட்ட கூந்தல் கீழிறங்கிய மலை மேகத்தை ஒக்கும். பஞ்சொக்கும் அடிகள், அவளது காலடிகள் செம்பஞ்சு குழம்பை ஒத்திருக்கும். செய்ய பவளத்தின் விரல்கள், அவளது விரல்கள் சிவந்த பவளத்தின் நிறத்தை ஒத்திருக்கும். ஐய அஞ்சொற்கள் அமுதின் அள்ளி கொண்டவள், அழகிய சொற்களை அமுதத்தில் இருந்து அள்ளி கொண்டவள். வதனம் மைதீர் கஞ்சத்தின் அளவிற்றேனும், அவளுடைய முகம் குற்றமற்ற தாமரை மலரின் அளவை உடையதாக இருந்தாலும் கடலினும் பெரிய கண்கள், அவளுடைய கண்களோ கடலை விட பெரியதாகும் என்று சீதையின் அழகை சூர்ப்பனகை வர்ணிக்கின்றாள். இச்செய்யுளில் உவமை அணிநயம் மிகுந்து காணப்படுகிறது. சீதையின் கூந்தலுக்கும் காலடிகளுக்கும் விரல்களுக்கும் முகத்துக்கும் ஒவ்வொன்றாக உவமை கூறிய கம்பர் அவளுடைய கண்கள் கடலினும் பெரிது என்று உயர்வு நவிற்சி அணியில் வைத்து பாடியுள்ளார். கண்கள் சிறிதாயினும் அவளுடைய பார்வையின் வியாபகத்தை சொல்வதற்காக கடலிலும் பெரிய கண்கள் என்றார். சீதையின் அழகை பலவாறு வருணித்து சொல்லி வருகின்ற சூர்ப்பனகை சீதை ராவணனுக்கு கிடைத்தே விட்டாள் என்பது போல அவனுக்கு பொய்யான நம்பிக்கையை ஊட்டுகின்றாள்.
இந்திரன் சசியைப் பெற்றான், 2 வதனத் தோன்றன் தந்தையும் உமையைப் பெற்றான், தாமரை செங்கனானும் செந்திரு மகளைப் பெற்றான், சீதையைப் பெற்றாய் நீயும், அந்தரம் பாக்கின் நன்மை அவர்க்கில்லை உனக்கே ஐயா. கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 434வது செய்யுள். ஐயா, ஐயனே, இந்திரன் சசியைப் பெற்றான். தேவர்களின் அரசனாகிய இந்திராணியாகிய சசி என்பவளை தனக்குரியவளாக்கி கொண்டான். 2 வதனத்தோன் தன் தந்தையும் உமையைப் பெற்றான். 6 முகங்களையுடைய முருகனின் தந்தையாகிய சிவனும் உமாதேவியை தனக்குரியவளாக அடைந்தான். தாமரை செங்கனானும் செந்திரு மகளைப் பெற்றான். செந்தாமரை மலர் போலும் சிவந்த கண்களையுடைய திருமாலும் அழகுள்ள திருமகளை தனக்கு உரியவளாக அடைந்தான். சீதையை பெற்றாய் நீயும், அவ்வாறே நீயும் சீதையை உனக்குரியவளாக பெற்றுக்கொண்டாய். அந்தரம் பார்க்கின் நன்மை அவர்க்கில்லை உனக்கே. அழகான உயர்வு யாருக்கென்று ஆராய்ந்து பார்த்தால் சீதையை விடவும் அழகிற் குறைந்த பெண்களை தமக்குரியவர்களாக்கிக் கொண்ட அவர்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பும் நன்மையும் உனக்குத்தான் இருக்கிறது என்று ராவணனுக்கு பெரு நம்பிக்கையை ஊட்டுகின்றாள் சூர்ப்பனகை. உலகங்களிலும் பெறுதற்கரியவளான சீதையை அவன் பெற்றதால் உயர்வும் நன்மையும் அவனுக்குரியதே என்று கூறுவதால் அவன் சீதையை அடைவது திண்ணம் என்பதாக சூர்ப்பனகையின் கூற்று அமைந்திருக்கிறது. சீதையை அடைவதால் நன்மை அவனுக்கே என்னும் கூற்றால் அவனுக்கு பின்னாளில் விளையப் போகும் தீமையை இங்கே குறியீடாக கம்பர் காட்டியிருக்கிறார் என்றும் கொள்ளலாம். சூர்ப்பனகையின் உள்ளக்கிடக்கியை கம்பர் மேலும் சில செய்யுள்களில் வெளிப்படுத்துகின்றார். உனக்காக நான் சீதையை கவர்ந்து கொள்ளப் போன போது ராமனின் தம்பி இடையிலே புகுந்து எனது உறுப்புகளை வாளால் அறிந்து அவமானப்படுத்தி விட்டான். உனது வலிமையால் நீ சீதையையும் ராமனையும் கைவசப்படுத்தி சீதையை உனக்கு உரியவளாக்கி கொண்டு ராமனை எனக்கு உரியவனாக்கு என்ற ராவணனிடம் அவள் வேண்டுகிறாள். சூர்ப்பனகையின் உறுப்புகள் அறிபட்ட செய்தியை கேட்டவுடன் ராவணனுக்கு ஏற்பட்ட சீற்றமும் மனக்கொதிப்பும் எல்லாமே சீதையை பற்றி சூர்ப்பனகை சொல்லியவற்றை கேட்ட மாத்திரத்திலேயே ஒளிந்து போய் காமநோய் அவனை மொத்தமாக பற்றி கொண்டது. இதனை கம்பர் சில செய்யுள்களில் கூறுகின்றார். கரனையும் மறந்தான், தங்கை மூக்கினை கடிந்து நின்றான், உரனையும் மறந்தான், உற்ற பழியையும் மறந்தான், வெற்றி அரணையும் கொண்ட காமன் நம்பினால் முன்பு பெற்ற வரனையும் மறந்தான், கேட்ட மங்கையை மறந்திலாதான். கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 642வது செய்யுள். கேட்ட மங்கையை மறந்திலாதான். சூர்ப்பனகை சொல்ல கேட்டுணர்ந்த சீதை என்கின்ற பெண்ணை மறக்க முடியாதவனான ராவணன் கரனையும் மறந்தான். சிறந்த வீரனாகிய தன் தம்பி கரன் ராமனால் இறந்து விட்டதையும் மறந்து போனான். தங்கை மூக்கினை கடிந்து நின்ற உரனையும் மறந்தான். தனது தங்கையின் மூக்கை அறுத்துவிட்ட வீரனினது வலிமையை மறந்து விட்டான். உற்ற பழியையும் மறந்தான். அதனால் தனக்கு உற்ற பெரும் பழியையும் மறந்து போனான். அரணையும் வெற்றி கொண்ட காமன் நம்பினால் சிவபெருமானையும் வெற்றி கொண்ட மன்மதனது அம்பு தாக்கியதால் முன்பு பெற்ற வர்ணையும் மறந்தான். தான் முன்னாளில் பெற்ற வரத்தையும் மறந்து போனான். காமம் மேலிட்டதால் சீதை என்கின்ற ஒன்றை தவிர மற்றவை அனைத்தையும் அவன் மறந்தொழிந்தான். அவன் கண்களால் கூட சீதையை பார்த்தவன் இல்லை. சூர்ப்பனகை சொல்லை கேட்டே சீதையின் மீது ஏற்பட்ட காதலால் தனது மானம், வீரம், புகழ் அனைத்தையும் மறந்தவன் அவளை மறக்க முடியாது தவித்தான் என்பதை கேட்ட மங்கையை மறந்திலாதான் என்னும் அழகிய சொற்றொடரால் கம்பர் கூறுவது சிறப்பு. பொன்வயமான நங்கை மனம்புக புன்மை பூண்ட தன்மையோ வரக்கன் தன்னை எயத்ததோர் தகைமையாலோ மன்மதன் வாளி தூவி நலிவதோர் வளர்த்த நானான் வன்மையை மாற்றும் ஆற்றல் காமத்தே வதிந்ததன்றே. கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 646வது செய்யுள். பொன்மயமான நங்கை மனம்புக, பொன்மயமானவள் போலுள்ள சீதை அவனது மனத்திலே புகுந்ததனால் புன்மை பூண்ட தன்மையோ அவ்விராவணன் தான் சிறுமை அடைந்து விட்டதனாலோ அரக்கன் தன்னை அயத்ததோர் தகைமையாலோ அல்லது அவன் தன்னைத்தான் மறந்ததொரு தன்மையாலோ
மன்மதன் வாளி தூவி நலிவதோர் வலத்தன் ஆனான். மன்மதன் அவன் மீது அம்புகளை எய்து அவன் வருந்தி நலிவடையும் தன்மையன் ஆனான். வன்மையை மாற்றும் ஆற்றல் காமத்தில் வதிந்ததன்றே. ஒருவனிடத்தில் உள்ள எல்லா வல்லமையையும் அழித்துவிடக்கூடிய ஆற்றல் காமத்துக்கு உரியதல்லவா? பல்வகை வலிமைகளையும் ஆற்றல்களையும் மிகுதியாக பெற்ற ராவணனிடத்தே தேவர்களும் அஞ்சி ஒடுங்கி கிடக்கையில் அவன் நலிந்து போவதற்கும் மன்மதன் அவன் மீது மலரம்புகளை செலுத்தி வருந்துவதற்கும் அவன் ஒரு பெண்ணை விரும்பிய காரணத்தால் அவன் சிறுமைப்பட்டதனாலோ அப்பெண்ணையே நினைத்திருந்ததனால் தன்னையே அவன் மறந்து விட்டதனாலோ அவன் வலிமையெல்லாம் ஒடுங்கி போனான் என்னும் கவிக்கூற்று எத்துணை வலிமையையும் அளிக்கத்தக்க ஆற்றல் காமத்துக்கு இருக்கிறது என்னும் கருத்தை புலப்படுத்துகிறது. சீதையின் நினைவு அவனை வருத்த அவன் அரச சபையை விட்டு தனது மாளிகைக்கு செல்கிறான். தன்னை பின்தொடர்ந்தவர்களையும் விலக்கிவிட்டு தனியே படுக்கையில் புரண்டவனுக்கு சீதையின் ஒருவழி தோற்றம் வந்து வந்து அவனின் காம நோயை முற்றி போக வைத்தது. அதனை பல செய்யுள்களிலே கம்பர் வடித்திருக்கிறார். பரங்கிடந்த மாதிரஞ்சு மந்தவாளி யானையின் கரங்கிடந்த கொம்பொடிந்து ரங்கவென்ற காவலன் மரங்குடைந்த தும்பி போல நங்கன்வாளி வந்து வந்து ரங்குடைந்து நொந்து நொந்து உழைந்துழைந்து ஒதுங்கினான். கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 652 செய்யுள். பரம் கிடந்த பிரபஞ்சத்தின் பாரம் தாங்கியவாறு மாதிரம் சுமந்த பாலி யானையின் 8 திக்குகளையும் சுமந்த வலிமையுடைய யானைகளின் கரம் கிடந்த கொம்பொடித்து துதிக்கைகளிலே பொருந்தியிருந்த கொம்புகளை முறித்து இறங்க வென்ற காவலன். அதனால் அந்த யானைகள் வருந்தும்படி வெற்றி கொண்ட அரசனாகிய ராவணன் மரம் குடைந்த தும்பி போல மரத்தை குடைகின்ற வண்டுகளைப் போல அனங்கன் வாளி வந்து வந்து உரம் குடைந்து மன்மத பானங்கள் வந்து வந்து அவனது வலிய மார்பை துளைக்க நொந்து நொந்து உழைந்து உழைந்து ஒதுங்கினான். அதனால் மிகவும் வருந்தி வருந்தி ஒடுங்கி போனான். மிகப்பெரிய வலிமையுடைய திக்கு யானைகளின் வலிமையான தந்தங்களை எளிதாக முறித்த வல்லமை பொருந்திய ராவணன் மன்மதனின் மென்மையான மலரன்புகளுக்கு ஆற்ற முடியாமல் வண்டுகள் துளைத்து உக்கிப்போன மரம் போல மிகவும் வருந்தினான் என்கிறார் கம்பர். இங்கே மரத்தை துளைக்கும் வண்டுகளை மன்மத பானத்துக்கும் மரத்தை ராவணனது மார்புக்கும் உவமையாக கம்பர் வைத்துள்ளார். அவன் தனது மாளிகையில் இருப்பு கொள்ளாமல் ஒரு சோலைக்குள் சென்று அங்கே ஒரு மண்டபத்திலே உள்ள படுக்கையில் சேர்கிறான். அவனை கண்டதும் சோலையில் உள்ள பறவைகள் யாவும் அஞ்சி ஒலி எழுப்பாமல் இருந்தனவாம். பனிக்காலமும் அவனுக்கு அஞ்சி விலக வேனிற்காலம் வருகிறது. அதனாலும் அவனது வேட்கை தணியாததால் எல்லா பருவ காலங்களையும் மாறி மாறி கொண்டு வருக என்று பணியாளர்களுக்கு கட்டளையிட அவர்கள் கொண்டு வந்த எந்த பருவங்களாலும் அவனது தாபத்தை ஒழிக்க இயலவில்லை. திங்களையும் கதிரவனையும் அழைத்து வருகின்றார்கள், பகலையும் இருளையும் அழைத்து வருகிறார்கள். எதுவுமே அவனது தாபத்தை தீர்ப்பதாக இல்லை. அவற்றின் வருகையும் அவனது வேட்கை மேன்மேலும் கொழுந்துவிட்டு எறிவதையும் அழகிய பல செய்யுள்களிலே கம்பர் வர்ணித்திருக்கின்றார். காம வேட்கை மேலிட ராவணன் சீதையை உருவழி தோற்றத்தில் காண்கிறான். புடை கொண்டெழு கொங்கையும் அல்குலும் புல்கி நிற்கும் இடை கண்டிலம் அல்லதெல்லா உருவும் தெரிந்தாம் விட நுங்கிய கண்ணுடை யார் இவர் மெல்ல மெல்ல மடமங்கையராயன் மனத்தவர் ஆயினாரே. கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 703 செய்யுள். புடை கொண்டு எழு கொங்கையும் அல்குலும் பூரித்து வளர்ந்தெழுகின்ற மார்பையும் அல்குலையும் புல்கி நிற்கும் இடை கண்டிலம் அல்லது அவற்றை தாங்கி நிற்கின்ற இடை என்னும் உறுப்பை நாம் காணவில்லையே அல்லாது எல்லா உருவும் தெரிந்தாம் மற்ற எல்லா உறுப்புகளையும் பார்த்தறிந்தோம். விடம் நுங்கிய கண்ணுடையார் இவர் நஞ்சை உண்ட கண்களை உடையவரான இவர் மெல்ல மெல்ல மடமங்கையராய் என் மனத்தவர் ஆயினாரே. மெல்ல மெல்ல என் மனத்தில் உள்ளவரானார் என ராவணன் சீதையின் உருவழி தோற்றத்தை மனதில் காண்கிறான். பருத்த மார்பையும் அல்குலையும் தாங்கி நிற்கின்ற இடை அதன் நுண்மையால் கண்ணுக்கு புலனாகாமல் இருப்பதாக கூறுகின்றார். சூர்ப்பனகை சொன்ன அடையாளங்கள் ஒரு பெண்ணின் முழு வடிவமாகி அவள் தனது மனத்தில் ஊறி பதிந்து விட்டாள் என்று ராவணன் கூறுவதாக
மெல்ல மெல்ல மடமங்கையராயன் மனத்தவர் ஆயினாரே என்று உயர்வு பன்மையாக கம்பர் இச்சுடரை வைத்துள்ளார். இப்போது எனக்கு தெரிகின்ற இந்த பெண்ணின் உருவத்தை 7 உலகங்களிலும் நான் காணவில்லையே. இந்த உருவம் என் தங்கை தெரிவித்த சீதையின் வடிவமே என கருதி ஏவலாளரை நோக்கி சூர்ப்பனகையை அழைத்து வர கட்டளையிடுகிறான். அவளும் ராவணன் இருக்குமிடம் வர, நான் காணும் உருவம் நீ சொன்ன சீதை என்பவள் தானா என கேட்கிறான். செந்தாமரை கண்ணொடும் செங்கனி வாயினோடும் சந்தார் தடந்தோளொடும் தாழ் தடக்கை கைகளோடும் அந்தார் அலகத்தொடு மஞ்சனக் குன்றம் என்ன வந்தானிவனாகும வல்விலி ராமன் என்றாள். கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 708வது செய்யுள். செந்தாமரை கண்ணொடும், செந்தாமரை மலர் போலும் கண்களோடும், செங்கனி வாயினோடும், சிவந்த குவைப்பழம் போன்ற வாயினோடும், சந்து ஆர் தடந்தோளோடும், அழகு பொருந்திய பெரிய தோள்களுடனும், தாழ் தடக்கைகளோடும், தாழ்ந்து தொங்குகின்ற பெரிய கைகளோடும், அம்தார் அகலத்தோடும், அழகிய மாலை அணிந்த மார்பினோடும், அஞ்சன குன்றம் என்ன வந்தான், நீல நிற மலையைப் போல வந்தவன் இவனாகும் அவ்வல்வில் ராமன் என்றாள். இவன் வலிமையான வில்லையுடைய அந்த ராமன் என்றாள் சூர்ப்பனகை. இராவணன் கண்ணுக்கு அவ்வுருவம் சீதையாக தெரிய, சூர்ப்பனகையின் கண்ணிலே ராமனாக தெரிய ஏற்பட்ட குழப்பத்திலே நமது காட்சி மாறுபடுவது ஏன்? அந்த மானுடர்களின் மாயையாக இருக்குமோ என ராவணன் கேட்கிறான். அதற்கு அவள் தான் ராமனிடம் கொண்ட காதலை மறைத்து, இது வரும் உருவழித் தோற்றமே, மூவுலகத்துக்கும் தலைவனாகிய நீ இவ்வாறு வருந்த வேண்டியதில்லை, நீ அங்கு சென்று சீதையை கவர்ந்து வா என்று சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு நீங்கிச் சென்று விட்டாள். பின்னர் ராவணன் என்ன செய்ய போகின்றான், என்ன திருப்பங்கள் ஏற்பட போகின்றன என்பவற்றை கம்பரின் கவிச்சியோடு அறிந்து அனுபவிக்க மாரிசன் வதைப்படலத்தின் மிகுதி பகுதியோடு அடுத்த இதழ் வரை காத்திருப்போம். கட்டுரை வளரும். நன்றி, வணக்கம்.